எப்பொருள் யார் யாருக்கு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிது. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிது. இந்த ரெண்டாம் பாடத்துல அந்த ஜீரண நீரை பத்தி தான் பேசுறோம். திருப்பி திருப்பி ஜீரண நீரை பத்தி பேசுறோம். கம்பம் திருமரணை அந்த கிரிச்சு சத்தம் வருது. அப்படி கொஞ்சம் மைக்க கம்பம் திருமாறன். இப்ப பேசலாம். பேச விட மாட்டேங்குது. யாரு சவுண்ட் வருதுன்றதா? யாரு சத்தம் வருது? கரக்கரக்கன்னு சத்தம். எல்லாத்தையும் மியூட் பண்ண. அவரு இவரு சரி சரி. இப்ப சத்தம் திடீர்னு குறைஞ்சிருச்சு. இங்க மறுபடி சத்தம் வருது. சரி, இந்த கூகுள் பேச பேச வருது. கரக்கரக்கரன்னு வந்துகிட்டே இருக்கு. சரி, கூகுளுக்கு போயிடலாமா? இங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. வணக்கம். மறுபடியும் கரக்கரன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. கூகுள் போங்க. இப்பொழுது இந்த இரண்டாம் பாடத்துல அவருக்கு தான் மண்டை அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. மண்டை அழுத்தம், மண்டைக்குள்ள நரம்புல பெரிய பிரச்சனை. சாதாரண உணவை சாப்பிட்டு மீண்டும் மண்டை அழுத்தம் அதிகமாயிருக்கு. முன்னாடி காலையில் வந்துட்டாரு. காலையில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி 3/4 மணி நேரம் பேசியாச்சு. 5 மணிக்கே பேசியாச்சு. வரட்டு உள்ள சேர்ந்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ மேடையும் கூப்பிட்டு பேசிக்குவேன். நமக்கு தான் தொலைபேசி வசதி இருக்குது, எப்போ வேணா கூப்பிட்டு பேசிக்கலாம். அவரு ஓய்வில் இருக்காரு. அவரு எல்லாம் முடிஞ்சு ஓய்வுல தான் இருக்காரு. அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. அவர் முழுக்க ஓய்வு. 24 மணி நேரம் ஓய்வுல தான் இருக்காரு. 24 மணி நேரம் ஓய்வுல தான் இருக்காரு. எப்ப வேணா இப்ப நீங்களே வேலைக்கு போறவங்க, அப்படி இல்லை, முழு ஓய்வு தான். சரி. அவரு சொந்தமா இது வச்சிருக்காரு. இந்த இது என்னது, 2 பசங்க பெங்களூர்ல தான், 2 பசங்க பெங்களூர்ல தான் வேலையில் இருக்காங்க. ஐபிஎம் கம்பெனியில். ஐபிஎம் அமெரிக்கா நிறுவனத்துக்கு அமெரிக்கா நிறுவனத்துல வேலையில் இருக்காங்க. ஐபிஎம்ல. அவர் பெங்களூர் அடிக்கடி பெங்களூர் மாசக்கன்னா 1 மாசம் 2 மாசம் இப்பதான் பெங்களூர் போயிட்டு வந்தாரு. சரி. இவர் கடுமையான இறைச்சி, கடுமையான மருந்து மாத்திரை, பல நோய்களுக்கு ஆள்பட்டவர். சாதாரண நரம்பு மண்டலமே டோட்டல் அவுட். என்னது, நரம்பு மண்டலம் தூக்கம் வராது, பசி இருக்காது, இறைச்சி, சாராயம், பீடி, சிகரெட்டு, மருந்து, மாத்திரை, உடம்பே பிணமா மாறிடுது. அத்தனை சரியாயிடுது. சரி ஆயிடுச்சு. சொன்னா கேட்கக்கூடியவரு. அப்ப மறுபடியும் சாதாரண உணவை சாப்பிட்டு மறுபடியும் மண்டையில மாட்டிடுச்சு. அதாவது சக்கரை நோயெல்லாம் இல்லை, மற்ற எல்லா நோயும் நல்லா போயிடுச்சு. இப்ப அது என்னன்னா, அது என்ன பிரச்சனை அங்க போய் உட்காந்துருச்சு. டக்குன்னு மண்டையில ஏறிடுது. 4 நாள தூக்கம் வேற இல்லை. 4 நாளா உடம்பு பெருசா ஏறல, பெருசா கெட்டு போகல. கொஞ்சம் கெட்டு போனதுக்கு மூளையும் நரமண்டலையும் வேலை செய்ய மாட்டேங்குது. பழைய வீடு போடுங்கன்ட்டு வந்துட்டாரு பாருங்க. ஆக அந்த
அந்த மூளையும் நரம்பு மண்டலம் முதல்ல கெட்டு போறதுக்கு காரணமே இதுதான். அதாவது இப்ப வந்துட்டாரு. இப்போ இங்கதான் வந்து ரத்தத்தையும், அதாவது என்ன சொல்றாரு அந்த கிரியா யோகத்துல என்ன சொல்றாருன்னா, ரத்தத்தையும் பெருங்குடலையும் தூய்மை செய்வதன் மூலமாகவே மூளையும் நரம்பு மண்டலையும் மூளையும் நரம்பு மண்டலத்தில் வாழ்க்கையில் முதல் முறையாக சுத்தம் செய்கிறான் என்று கிரியா யோகம் சொல்லுகிறது. இது யாருக்குமே புரியாது. கிரியா யோகம் என்பது மேற்கு வங்காளத்துக்கு போனா தான் சொல்லி தருவாங்க. இங்கெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. இந்தியாவில எவனுக்கு தெரியாது. இந்தியாவில யாருக்கும் தெரியாது. அது எனக்கு தெரியும். அங்கெல்லாம் நீங்க 12 வருஷம் வேலை விட்டு அங்கேயே 12 வருஷம் அங்கேயே தங்கணும். என்னது 12 வருஷம் என்னாச்சு? உங்க பணம் என்னாச்சு தெரியுமா? கோடிக்கணக்கில் செலவாகும். போச்சு, அவ்வளவுதான். நீங்க 12 வருஷம் போனா தான் உங்க நோய் நல்லாகுன்னு என்ன ஆகும் உங்களுக்கு? இந்த 10,000 20,000 கட்டுறதுக்கு இந்த காலம் போடுறீங்களே, 12 வருஷம் போய் அங்க தங்குறது என்ன ஆகும்? கணக்கு போட்டு பாருங்க. என்னது எழுதியிருக்கான், யோகதா சக்தங்கத்தில் 12 ஆண்டு தங்க வேண்டுங்கிற. எத்தனை ஆண்டு? 12 ஆண்டுகள். 12 வருஷம் தங்கணும். எங்க போய்? மேற்கு வங்காளத்துல தங்கணும். அங்க எரும மாடு மேய்க்கணும். என்னது? அவனுக்கு தீண்டிங்க எல்லாமே. எரும மாடு மேய்ச்சதுக்கு அப்புறம் 12வது வருஷம் சொல்லி தருவான். எத்தனாவது வருஷம்? 12வது வருஷம். அதுதான் இனியன்ட்டு. அப்படி இனியன்ட்டு மலிவு. இது இனியன்றது மலிவு. அதனால இந்த மலிவா பேசுறதுனாலதான் நமக்கு மதிப்பு வர மாட்டேங்குது. இதே மாதிரி மவனே அதனாலதான் 12 ஆண்டு சொல்றபடி கேட்கணும்னு சொல்றேன். அந்த கருத்தை வச்சுதான் 12 ஆண்டு சொல்றேன். ஆக அப்ப அந்த காலத்துல சொல்லி தந்திருக்கலாம். ஆனால் இப்ப வந்து அதுக்கான பொருள் எவனுக்கும் தெரியாது. அதாவது பரமஹம்சருக்கு தெரிந்த பொருளோ அவரு காலத்துல இருந்த பொருள் எல்லாரும் முக்தி அடைஞ்சு போயிட்டானுங்க. ஒருத்தர் அங்க கிடையாது. இப்ப இருக்கிறப்ப இனியன் தான் வந்து உணவில்லாமல் வாழும் கதை பேசுறாங்க. வேற எவனாச்சும் பேச ஆரம்பிச்சானா தப்பா பேச ஆரம்பிச்சிருவான். வேற எவனாச்சும் பேசினானா தப்பா வந்துடும். அதனாலதான் நான் இருக்கும்போது 4-5 பேர்த்த உருவாக்க நினைக்கிறேன். நான் கண்டுபிடிச்சிடலாம். தப்பா பேசுறேன் போய் தப்பா பேசுறேன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இன்னும் யாரும் பாடம் எடுக்க ஆரம்பிக்கல. இன்னும் சொல்றேன். ஏன்னா அந்த இருக்கிறத உள்ளபடி பணம் சம்பாதிக்க முடியாது. எவனோ ஒருத்தர் தான் பணம் தருவான். எல்லாரும் பணம் தர மாட்டான். அதனால பணம் தராதவனுக்குள்ள சொல்லித்தரா, பணம் தந்தவங்களும் சொல்லித்தான். ஏன்னா இது திரும்பி வராத மருத்துவம். இப்ப ஏன் பணம் கேட்கறோம்னா மற்றதெல்லாம் திருப்பி நோய் வந்துடும். இதுல திருப்பி நோய் வராது. அதனாலதான் விஷயமே. இது கட்டணா 100 ஆண்டு 120 ஆண்டு நின்றுட்டே இருக்கு. இது இடியாது. இந்த கட்டடம் இடியாது. இதனாலதான் இதுக்கு விலை மதிப்பு. இது வைரம். திரும்பி நோய் வராது. திரும்பி நோய் வந்தா கூட திரும்பி 3 நாள்ல சரி பண்ணிடல. எத்தனை நாள்ல? 3 நாள் 4 நாள் சரி பண்ணிடலாம். உலகத்துல இதுதான். அதனாலதான் இது திரும்பி நோய் வராது. அப்படிங்கறதுனாலதான் இதுக்கு கட்டணம் அதிகம். கட்டணம் அதிகம் இல்லை, நான் சொல்றதான் கட்டணம், அவ்வளவுதான். இது யார் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்க வேண்டியதான். வருஷத்துக்கு 2 பேர் 3 பேர் தான். அதனாலதான் சொல்றேன் இது விலை மதிப்பு விலை அதிகம். அதனால அந்த யோகதா சக்தங்கத்தில் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மூளையும் தண்டுவடமும் முதல் சுத்தமாக்கப்படுவதால் எழுதியிருக்கான். ஃபர்ஸ்ட் அதாவது பிரைன் அண்ட் அது பண்ண இங்கிலீஷ்ல இருக்கு. படிச்சு காட்டுறேன் பாருங்க. என்ன சொல்றான்னா முடிச்சுக்கலாம். இத பாருங்க. The atom of the extra oxygen are transmitted in the life current to rejuvenate the brain and spinal center. அதாவது ரெஜிவினேஷன் என்று சொன்னாலே புத்துயிர் அளிக்கிறது. அவன் வந்து கரிம தாதுக்களை நிறுத்துவதால் பிரைன் அண்ட் ஸ்பினல் சென்டர் இதுதான் இப்ப வந்து திருமாறனுக்கு கொடுக்கணும். கம்பம் திருமாறனுக்கு இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இல்லைன்னா அப்புறம் பிரச்சனை அதிகமாயிட்டே போகும். புரியுதா? அந்த கரிமத்தா அந்த ஆசிட் உள்ள ஏறிடுது. என்னது ஆசிட்? என்னது ஆசிட்? ஆசிட் 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 அமிலம் ஏறிடுது. நீ சாப்பிட்றது அமிலம் தானே? சாப்பிட்றது ஆமா. இட்லியும் சட்னியும் சாம்பாரும் தண்ணியும் போய் சேர வேண்டியதுதான். அப்புறம் மென்டல் அவுட் ஆகாம என்ன பண்ணும்? அதான் எழுதிட்டாங்க. நீ வந்து அப்படி நேரடியாக சொல்ல மாட்டானுங்க. காட்டு முண்டங்கள் நான் தான் நேரடியா உடைக்கிறேன். இந்த காட்டு முண்டங்கள், இந்த பக்தி முண்டங்கள், யோக முண்டங்கள் நேரடியாக சொல்ல தெரியாது அவனுக்குலாம். சொல்ல தெரியாது, சொல்லக்கூடாதுன்றது தெரியாது. இல்ல சொல்லக்கூடாது. அது என்னமோ இருந்துட்டு போதும். ஏயா என்னை மாதிரி தேடுறவனுக்கு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏதோ 2 வார்த்தை எழுத வேண்டியதானே? எதையும் சொல்றது இல்ல. அதை கண்டுபிடிக்கணும்ன்றதான். அதை கண்டுபிடிச்சு முன்னவான்றதான்.
நான் அதுல ஏசிட்னு கேட்டு சொல்றேன். பாருங்க. ஆமா, உடம்பே ஏசிட். இப்ப என்ன சொல்றேன்? ஆமா, நீ இப்ப நான் வந்து இந்த ஏன் வந்து ஏஐ கம்ப்யூட்டருக்கு போறேன் அப்படின்னா, ஏஐ கம்ப்யூட்டர்ல போட்டேன்னு உண்மையை சொல்லிடுவான். பாரு, பாடி ஏசிட் தானே? ஆமா ஏசிட்டுமா. உடம்பே ஏசிட்ல தான் ஆனதுங்க. ஏன் நம்ம உடம்பே டோட்டல் ஏசிட் தான். நம்ம உடம்பே ஆசிட் தான். ஆசிட் தான். ஏசிட்டுக்கு ஏசிட் போட்டுறது சாவு தான் வரும். ம். நம்ம உடம்பே டிஎன்ஏல இருந்து மரபணு வந்து எல்லாம் ஏசி. நேத்து கூட ஒரு கட்டுரை போட்டு பாருங்க, ஒரு சின்ன கட்டுரை ஒருத்தர் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. நம்ம டிஎன்ஏ பத்தி போட்டு தமிழ்ல போவேணும், ஆங்கிலத்துல இந்த கன்னடத்துல மொழிபெயர்த்து போடுறேன். கன்னடத்துலயும் இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு கன்னடம் படிக்கிறேன், கன்னடத்துல போட்டு விடுறேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ எதுல ஆயிருக்குன்னா ஆசிட்ல ஆயிருக்கு. அமினோ ஆசிட்னு பேரு. அதாவது பிறவி நோய். நம்ம உடம்பே ஆசிட்ல இருந்து கர்மம், கடுமையான கர்மம். அதாவது பாவத்திலேயே நம்ம பிறந்திருக்கோம். இதுல பாவத்திலே. பாவத்தால். பிறக்கும் பொழுது இதை விட பச்சை, பிறக்கும் பொழுது பாவத்தோட தான் பிறந்திருக்கிறோம். அந்த நாசமா போன அந்த ஆசிட்டை வச்சுதான் நம்மளை கொலை செய்யுது. அந்த ஆசிட்டை நியூட்ரல் பண்றதுதான் தண்ணி. நியூட்ரல் தான் பண்ணுது. ஆசிட்டை சுரக்க செய்யாது. ஆசிட்டை நியூட்ரல் பண்ணுது, அதாவது சாவடிக்காம செஞ்சிருது. அதனாலதான் சொல்றேன், திருப்பி திருப்பி நீர் மருத்துவம் மீண்டும் சுரந்தீங்கன்னா உங்க பதிவு ஏறிட்டே இருக்கும். டிஎன்ஏ ஏறிட்டு உங்களுக்கு சாபாம விடாது. அதை தான் சொல்றேன். அதனால அவன் தெளிவா சொல்றான். ஏன்னா இது 100 வருஷத்துக்கு பேசினாலும் பிரச்சனை தீராது. அதுதான் பெரிய. அதனாலதான் இது யாரும் எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போற மருந்து கொடுக்குறேன், 1 லட்சத்துக்கு கட்டி தொலைச்சு விட்டுருவான். செத்து போனா நல்லா 10 நாள் கழிச்சு போடா அப்படின்றான். போயிட்டு அப்புறம் நல்லா திரு ஓட்டு மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு வரணும். அதனால அவன் யாரும் கண்டுக்கிறது. இது அப்படி இல்லை. திரும்பி வராம இருக்கணும்னா நான் சொல்லிட்டே இருக்கணும். அதனாலதான் இது எவனும் எடுத்து சொல்லித்தர முடியாது. நீங்களே உணர்ந்தாலே ஒழிய இது வரைக்கும் ஏன் வரலைன்னா இது மிகப்பெரிய தலைவலி, சாதாரண விஷயம் அல்ல. அதனாலதான் இந்தியாவுல யாரும் இது எடுத்து பேச வரமா. வந்தாலும் தீந்தாவன். அவனுக்கு குடும்ப பொண்டாட்டி புள்ளை எல்லாம் விட்டு போட்டு உனக்கு ஒருத்தனுக்கே வைத்தியம் பண்ணிட்டு இருக்கணும். என்னது? ஒரே ஆளுக்கு நீ வைத்தியம் பண்ணிட்டு இருக்க. நீ அவன் கொடுக்குற காசுக்கு அவனுக்குவே வைத்தியம் பண்ணிட்டே இருக்கணும். அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான், நீ சொல்லிக்கிட்டே இருப்ப. புரியுதா? ஆகையனால வேறு வழியே கிடையாது. சரி, இதை நான் அடுத்துக்கு வரேன். அதாவது யாருக்கு ஏன் திருப்பி சொல்றேன்னா, இந்த அவன் சொல்றாரு, அந்த ஸ்பினல் சென்டர், பிரைன் அண்ட் ஸ்பினல் சென்டர் வந்து ரெஜுவினேஷன், அதாவது அவர் கெட்டு போச்சு புத்துணர்வு வழியில. இது எல்லாத்துக்கும் அப்படித்தான். அவருக்கு வந்து ஏற்கனவே மருந்தை போட்டு கெடுத்து விட்டான். அது ஆசிட் தான். மருந்துனா அது ஆசிட் தான். புரியுதா? உன்ன அல்கலினா இருக்கும், உப்பா இருக்கும், அல்லது ஆசிட். அது ரெண்டுல தான் இருக்கணும். ஒன்னும் மெடிசின் வந்து அல்கலினா காரத்தை அதிகப்படுத்தும், அல்லது ஆசிட் அதிகப்படுத்தும். அப்படி பண்ணிச்சுன்னா டக்குன்னு மூளை என்ன பாதிக்கப்படாது. மூளை அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம். சில பேர்த்துக்கு கைகால் வேளாங்காம போயிடலாம். சில பேர்த்துக்கு பல நோய்கள் உண்டாக்கலாம். அதனாலதான் மருந்து ஆபத்துன்னு அந்த மருந்து வெளியெடுத்தாகணும். அது எடுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு மருந்தெல்லாம் கிடையாது. இந்த சாதாரண மருந்து எடுத்து போன வருஷமே மருந்தெல்லாம் எடுத்தாச்சு. போன வருஷம் பச்சை வாந்தி எடுத்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு அவருது. மீண்டும் இவர் அந்த சாதாரண உணவு போனங்காட்டி அது கொஞ்சம் ஏறி நிக்குது. அது கண்டு போய் பயப்படுறாரு. இனி அவரு அதுக்குதான் சொன்னேன், இது வந்து வீட்டு முறைப்ப இது குகை பயிற்சி தான். சித்தர்கள் குகையில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு வீட்டில் பயிற்சி கொடுக்குறேன். அப்ப வீட்டில் பயிற்சி கொடுப்பேன். அந்த நாசமா போன சமையல் கட்டில் உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். பொண்டாட்டி வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் என்ன வண்டி தொலைய? அவ திங்கோடம் இல்ல, அதுக்கு உனையும் கெடுத்து விட்டுற. அவளும் கெட்டு உனையும் கெடுக்கிற. இப்ப புரியுதா? அப்ப உங்க சொந்த பொண்டாட்டி எவனா வர்றான், அல்லது நீங்க தப்பிக்கணும். பொண்டாட்டி தின்னு வேலையை பாருன்னு சொல்லி அங்கேயே அடக்கணும். நீங்க அடக்க தெரியுது இல்ல. என்னது? பொண்டாட்டி சொர்க்கம், பொண்டாட்டி குண்டியே சொர்க்கம் நினைச்சிட்டு தான் ஒண்ணும் பண்ண முடியாது. இனி இப்படி சுழுக்கெடுத்து தான் தீரணும். இனிமேல் சாட்டை வர எடுத்தது அடிச்சுதான், வேற வழியே இல்லைங்க. நீ சாட்டை வர எடுத்து பேச வேண்டியது. என்னது? கேட்கறியா இல்லையா அப்படின்னு. இல்லாட்ட பெனால்ட்டி போட வேண்டியதான். திருமாறன் போடு, 1 லட்சம் ரூபாய் பெனால்ட்டி போட வேண்டியதுதான். இல்லைன்னா ஒரு வசதி உள்ளவர் தான், பெரிய அவங்க எல்லாம் ஐபி கம்ப்யூட்டர்ல படிக்கிறவங்க, 1 லட்சம் கட்டுங்கன்ற வேண்டியதான். இவருக்கு ஃபீஸை அவர் 50,000 கட்டிட்டாரு. மீண்டும் வயிற்றுக்கு வந்துட்டா மீண்டும் ஒரு 50,000 கட்ட சொல்ல வேண்டியதுதான். வேற வழியே இல்லை. மீண்டும் சொல்லுங்க, பெனால்ட்டி போட்டுடலாமா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, போட்டு விட்டுறலாம் அவரை. ஏன்னா நமக்கு பணம் வேணும். இப்போ வெளிநாட்டு போறதுக்கு பணம் வேணும். ஏன்னா நானும் திருப்பி சொல்லியாச்சு அவருக்கு. திருப்பி அதே தப்பு பண்ணிட்டு இருக்காரு. திருப்பி அதே தப்பு பண்றாரு.
அப்புறம் அவர் பெனால்ட்டி போட வேண்டியதானே. நானும் 50,000 தானே கேட்கறேன், கொடுங்க. இல்லாட்டி நீங்க அனுப்பிச்சு வைங்க, $500 எல்லாம் அனுப்புவேன். நான் பொண்ணுக்கு வந்து $30,000 எனக்கு பணம் தேவை. நாளைக்கு இந்த இந்த புத்தகத்தை பேசணும் இல்ல, நிரூபிக்கணும்னு விளையாட்டுல சாமி. என்ன சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் 5 ஆண்டுகள் நான் செஞ்சாகணும். இப்பதான் நான் அந்த வேலையை தொடங்கியிருக்கேன். இன்னும் 5 ஆண்டுகளில் இது கொண்டுட்டு வந்தவனு என்னுடைய நோக்கம் வந்து ஒரு வெள்ளைக்காரனாவது குணமாக்கி ஆகணும். இதுல ஒரு வெள்ளைக்காரனையாவது. அதை தான் நேற்று பேசியிருக்கேன். ஸ்வீடன்ல பேசியிருக்கேன். இல்ல ஒரு ஆளை புடிச்சு தரேன்னு இருக்காரு. சும்மாவாவது சொல்லி கொடுத்து அவன் நல்லது பண்ணிடணும். நல்லது பண்ணி மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டோம்னா எங்கேயே போயிடலாம். அதுக்குள்ள நான் வந்து சென்னை ஐஐடியில பண்ணணும். சரி, நான் திருப்பி வரேன். அடுத்த லைனுக்கு போகலாம். சரியா, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதனால அவர் பண்ணட்டும். அஷ்டாங்க யோகத்துல அஷ்டாங்க 37வது பக்கம் ஆமா, அடுத்த 38ல 37 37 அடுத்த வரிக்கு போயிடலாம். ஏன்னா அதுலயே நிக்குது. பரமஹம்ச யோகானந்தர் பெரும்பாலும் அமெரிக்காவில் வாழ்ந்த உலக பிரசித்தி பற்றி இப்பதான் நான் எடுத்தேன். நான் இப்பதான் இது எடுத்தேன். இத பத்தி அடுத்த வரியில போட்டாரு பாருங்க. பரமஹம்ச யோகானந்தர் எத்தனாவது பக்கம்? அதே 39 எத்தனாவது பக்கம்? 39 பரமஹம்ச யோக பெரும்பாலும் அமெரிக்காவில் வாழ்ந்த உலக பிரசித்தி பெற்ற இந்திய யோகி. அவருடைய காலத்தில் உணவில்லாமல் வாழ்ந்த 2 பெண்மணிகளை சந்தித்து உரையாடி தனது புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த புத்தகத்துல உணவே இல்லாமல் வாழ்ந்தவர் பத்தி எழுதியிருக்காரு. உணவே இல்லாமல் வாழ்ந்தவர் பத்தி எழுதியிருக்கார். ஆமா, அதை பத்தி நான் திருப்பி பேச போறேன். ஏன்னா பெண்கள் பாருங்க, உணவை விட்டவர்கள் பெண்களே உணவை விட்டுருக்காங்க. பெண்களே உணவை விட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இது உலக புகழ் பெற்றது. இந்த புத்தகம் தெரியாது உலகத்துல எல்லா அமெரிக்கா, ஜெர்மன், ஜப்பான் எல்லா நாட்டிலும் இந்த தெரியும். இவரை தெரியாது யாரும் இருக்க முடியாது. இவரை தெரியாம பெரிய ஆள் யோகதாஸ், அதாவது பெரிய பெரிய பிலாசபர், இந்திய உலகத்துல அத்தனை பிலாசபர் இவரை பத்தி தெரியும். இது வந்து இந்த புத்தகம் எவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து இது அமெரிக்காவில பிரிண்ட் ஆகுது. இங்க அமெரிக்காவில பிரிண்ட் ஆகுது, இந்தியாவில பிரிண்ட் ஆகுது, பல நாடுகள பிரிண்ட் ஆகுது. புரியுதுங்களா? அதனால சாதாரண விஷயம் இல்லை. இது முழுக்க அட்வான்ஸ்டு சயின்ஸ். ஆனால் எளிமையா சொல்ல தெரியல. அது ஒரு வெறும் சித்தர்கள் கதையும், பெரிய இந்த ஜால்ரா அடிக்கிற கதையும், இந்த மேஜிக் பண்ற கதை அதிகமா இருக்கு. அந்த ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 370 பக்கம். 370 பக்கத்துல ஒரு 14 பேஜ் தான் செய்தி. மத்த வேற ஒண்ணுமே இல்லை. வேற இல்ல. அது அந்த பக்கத்தை இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பக்கம் தெரியும்னா, தமிழ்ல வந்து 370 பக்கம், ஆங்கிலத்துல 235 பக்கம். 235 பக்கத்துல ஒரு 4-5 பேஜ் தான் முக்கியமான பேஜ். அதுவுமே ரகசியம்லாம் எதுவும் இல்லை. ரத்தத்தையும் அது என்ன சொல்றான்னா, ரத்தத்தில் இருக்கிற கார்பனை வெளியே எடுக்க வேண்டும். எப்படி எடுக்க வேண்டும் கீழே சொல்லல. எப்படி எடுக்க வேண்டும் சொல்லல. ரத்தத்தில் இருக்கிற அசுத்தத்தை நீக்க வேணும்ங்கிற. எப்படா நீக்கவே தெரியாது உனக்கு. அப்படி நீக்கணும்னா நேரம் மேற்கு வங்காளம் வந்துடணும். எங்க வந்துடணும்? மேற்கு வங்காளம். அப்ப நீங்க போகணுங்க. புரியுதா? அப்போ அடுத்த வாரம் போய் 12 வருஷம் தாக்கும். இப்போ இதை நான் எளிமைப்படுத்துறேன். இதை நான் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது என்னடா இந்த புத்தகம் நான் வாங்கி படிச்சேன். ஆனால் வெங்கடேசன் இதை கொண்டு போனேன். 15 20 வருஷம் கொண்டு போகும் பொழுது ஒரு ஓரமா இது வந்துட்டார். அந்த புத்தகத்தை எது கொண்டு வந்தேங்கிறார். அது ஒரு குப்பைன்ட்டாரு. அதுல இருக்கிற 2 பாயிண்ட் மட்டும் போட்டார். எந்த பாயிண்ட் கேட்டீங்கன்னா, 2 பெண்கள் உணவில்லாமல் வாழ்கிறார்கள். ஒன்னு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பெண், இன்னும் வந்து இந்தியாவில மேற்கு மாவட்டத்துல, இந்த மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த புருலியா மாவட்டம். புருலியாங்கிறது ஒரு ஸ்டேட், ஒரு டிஸ்ட்ரிக்ட். புருலியா டிஸ்ட்ரிக்ட்ல சேர்ந்த ஒரு பெண். அந்த அம்மா பேரு கிரிபாலா அம்மையார் அப்படின்னு பேரு. அந்த அம்மா 13-14 வயசுல உணவு விட்டுருச்சு. அந்த அம்மா சாகல, முக்தி அடைஞ்சாங்க. அதே மாதிரி ஜெர்மனி நாட்டை சேர்ந்த தெரசா நியூமான், அந்த அம்மா முக்தி அடைஞ்சாங்க. இதெல்லாம் வந்து 1930-35 நடந்த சமாச்சாரம். புரியுதா? இப்ப எல்லாம் கிடையாது. புரியுதா? ஆகையினால இந்த நம்ம நாட்டிலேயும் பெண்கள் வந்து ஔவையார், அப்புறம் வந்து காரைக்கால் அம்மையார், இவங்கெல்லாம் வந்து யோகினிகள். ஆக நம்ம நாட்டில இருந்திருக்கிறாங்க. ஆகையினால பெண்களும் உள் தூய்மை செய்ய வேண்டும் அப்படிங்கறதான் அடையாளம். அப்ப பெண்களும் முக்தி அடையலாம், பெண்களும் தூய்மை அடையலாம். பெண்களுக்கு மோட்சமே எழுதி வச்சிருக்காங்க காட்டு முண்டங்கள். அப்படிலாம் கிடையாது. பெண்களும் தூய்மை செய்ய வேண்டும், ஆண்களும் தூய்மை செய்ய வேண்டும். இப்போ
ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு வயசு 30ன்னு வச்சுக்கோங்க. குழந்தை இல்லைன்னா இதுல வந்து குழந்தை பெற்றுக்கலாம். நீங்க நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னே யாரை கேட்டாங்க? சண்முகம் தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். குழந்தை பெற்றுக்கலாம். என்னது? நீங்க தான் கேட்டீங்க. தாராளமா குழந்தை பெற்றுக்கலாம். பெற்றுக்கலாம். அவங்க இந்த மாதிரி தண்ணிக்கு போனா பயப்படுறாங்க. வீட்டு உணவுக்கு போய்க்கலாம். மீண்டும் 1 மாசமா 2 மாசம் இருந்துட்டு மீண்டும் உணவுக்கு போலான்னு சொன்னா அது அவங்க புரிஞ்சிக்கல. சரி போங்கன்னு தள்ளி விட்டுட்டா. அது காரணம் என்ன? காரணம் என்னன்னா அவள்தான். இந்த புத்தகம் வந்து கன்னடத்துல மொழிபெயர்க்கணும், அல்லது அவங்க தாய்மொழியில் மொழிபெயர்க்கணும், அல்லது அவங்க நேரடியா எங்கிட்ட கேட்கணும். நேரடியா உங்களை கேட்கணும். நேரடியா கேட்டா நான் சொல்லிடுவேன். நான் கரெக்டா பதில் பேசி சொல்லிடுவேன். அந்த மாதிரி தான் நேரடியா கேட்க சொல்லுங்க. அவங்க ஆங்கிலத்துல கேட்டாலும் பதில் சொல்லுவேன், கன்னடத்துல கேட்டாலும் பதில் சொல்லுவேன். வாட்ஸ்அப் இருக்குல்ல, அப்புறம் என்ன? வாட்ஸ்அப்ல அவங்க கன்னடத்துல பேசி அனுப்பிட்டு நான் அதை புரிஞ்சுக்கிட்டு கன்னடத்தில் டைப் பண்ணி அனுப்புனா நான் உடனே என்ன பண்ணுவேன், அது அந்த கன்னடத்தில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்பவே கன்னடத்தில் நான் பதில் சொல்லிடுவேன். அது ஒரு பிரச்சனையே இல்லை. அவங்க கன்னடத்திலே கேட்கலாம். கன்னடத்தில் இன்னைக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே கன்னடத்தில் மொழிபெயர்த்துடுவேன். எனக்கு ஒரு வினாடி தான். அவங்க கேள்வி கேட்கறதுல நான் சொல்றது இல்லை. நான் என்னதான் சொன்னாலும் எங்கிட்ட வந்து மற்ற மாநிலத்துக்காரனும் கிடையாது. என்கிட்ட ரொம்ப குறைவு. கன்னடத்தில் ஒரு 4-5 பேர் வந்தாங்க, ஓடிட்டாங்க. அப்புறம் தெலுங்குல ஒருத்தன் தான் வந்தா ஓடியா போயிட்டான். அவன் பேரு காந்தராஜ். என்ன அளவு அவன் வந்து ரயில்வே ஸ்டாஃப் நன்கொடை கொடுக்காமையே கத்துக்கிட்டானுங்கன்னா. ஒரு பைசா நன்கொடை கொடுக்கல. என்னது? இந்த மாதிரி திருடர் கூட்டம்லாம் இருக்காங்க. ஒரு பைசா நன்கொடை கொடுக்கல. நான் வெட்டி விட்டேன். நான் ஒரு பைசா நன்கொடை கொடுக்காம தன்னோட சக்கரை நோய் குணமாக்கிட்டானுங்க. அப்புறம் இவனையெல்லாம் என்ன பண்றதுங்க? இவனையெல்லாம் அவன் எப்படி உருப்படுவானு கேட்கறேன். ஒரு பைசா நன்கொடை கொடுக்கல. என்னது? கொடுப்பான்னு பார்த்தா கடைசியில அப்புறம் சொல்லியே விட்டேன் வரா. அப்புறம் கடைசியா 1 வருஷம் கழிச்சு கூட அவன் பணம் தரல. அப்புறம் அவனை வெட்டி விட்டேன். நான் போடா அப்படின்ட்டு போய் சாகட்டுன்னு சாக விட்ட திருப்பி விட்டேன். அவனை போய் சாகடா அப்படின்ட்டு நான் என்னைக்கு இருந்தாலும் அவனை துடிதுடித்துதான் சாகணும். என்னைக்கு நீ வந்து குருகுல கல்வி கேவலப்படுத்தினாயோ நீ என்ன ஆகணும்? அவனை சித்திரவதைப்பட்டு சாக வேண்டும். எப்படி? சித்திரவதைப்பட்டு சாகணும். ஆமா. நான் கடவுள் காப்பாத்திட்டு போய் கடவுள் போய் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. மனிதன் வந்து தூய்மையா இருக்கணும். உன்னுடைய உடம்பை சுத்தப்படுத்தி இருக்கேன், மறைவு இல்லாம சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது? ஒளிவு மறைவு இல்லாம சொல்லி கொடுத்துருக்கேன். எது? மாதிரி சொல்லி கொடுத்து நல்லது பண்ணா நீ உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஒரு வருஷ பேமெண்ட் நீ கொடுத்துட்டு போயிருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு போயிருங்க. அதை வச்சு நீ என்ன பண்ண போற? நீ எவனை காப்பாற்ற போற? வயசு 65 ஆச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு, பணத்தை கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? அதை விட்டு நீ என்ன கோயிலுக்கு போய் திருப்பதி உண்டியல் போய் அப்படியே கேட்டேன், திருப்பதி உண்டியல் போய் கொட்ட போறியான்னு கேட்டேன். எல்லாம் கேட்டு துரத்தி விட்டேன் நான். சரிங்களா? இப்படித்தான் இருப்பானு. அதனாலதான் எப்பயுமே இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு முன்னாடி கூலி வாங்கிடணும். ஆற்றை கடக்கிறதுக்கு முன்பாகவே கூலி வாங்க வேண்டும். பரசல்ல போக போக பணம் வாங்கிடணும். பரசல்ல போக போகவே பணம் வாங்கிடணும். பஸ்ல டிக்கெட்டுங்க டிக்கெட்ல இறக்கி விடுறானோ அதே மாதிரி இனியன் அந்த மாதிரி கடுமையா இறங்கல. அதனாலதான் விஷயமே. இனியன் கடுமையில இறங்கினா நீங்க யாரும் தப்பிக்கவே முடியாது. நான் தப்பிச்சு போயிட்டு இருப்பேன். டிக்கெட் வாங்க பஸ்ல ஏற முடியாது. அந்த மாதிரி இன்னும் நான் ஸ்ட்ராங் ஆகல. புரியுதா? அதனால இதுக்கு விலை மதிப்பே இல்லைங்கும் பொழுது அவன் உணர்ந்துக்க வேண்டியதுதான். இதென்ன அல்லது நீங்க டாக்டரா மாறிடணும். நீங்க டாக்டரா மாதிரி சம்பாதி ஆரம்பிங்க. நீங்க பிறகு சொல்லி கொடுங்க. இப்ப நான் ஏன் கண்டிஷன் பண்றேன்னா, எங்கிட்ட வைத்தியம் கேட்ட பணத்தை கட்டுங்க. அல்லது நீங்க டாக்டரா மாதிரி பிறகு சொல்லித்தாங்க. அதையும் செய்ய மாட்டீங்க, இதுக்கும் பணம் தர மாட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன ஆர்வம் வரை எங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு எப்படி வரும்? அப்படித்தானங்க ஜெகன்? ஜெகன் அது அவர் எங்க இருந்து சொல்லுங்க. சரி முடிச்சுக்கலாம் ஐயா. அது போயிட்டு போதுங்க. 1896ஆம் ஆண்டு ஜெர்மனி 1890ல இந்த மாதிரி ஆச்சரியப்படத்தக்க வகையில் அந்த அம்மா தெரசா நியூமான் அந்த அம்மா உணவில்லாம வாழ்ந்தாங்க. இதை அப்படியே முடிச்சிடலாம். கீழே அப்படியே வாங்க. நீங்களும் எதை சாப்பிட்றீங்க? நான் எதுவுமே சாப்பிட்றதுலேன்னு இருக்கு. அப்புறம் அப்படியே வந்துட்டே வாங்க. அப்படியே பார்த்தேன் நான் எப்படி வாழ்கிறேன் என்று நீங்க அவர் சொல்றாரு, நீங்க சூரிய சக்தியில வாழ்றீங்க. அந்த தெரசா நியூமான் ஒரு ஜெர்மனி பெண்ணு. இவர் போய் பாக்குறாரு, எனக்கு எதுவுமே சாப்பிட்றதில்லம்மா, எதுவும் சாப்பிட்றதில்ல, பசி தாகத்தை கட்டுப்படுத்தி விட்டது. என்னது? பசி தாகத்தை அந்த ஜீரண நீர் அமைதி ஆயிடுச்சு.
ஜீரநீர் அமைதியாயிட்டாவே நைட்ரஜன் புரோட்டீனா மாதிரி காஸ்மிக் சக்தியில வாழும். அதாவது இறை சக்தி, அதாவது கடவுள் சக்தின்னு சொல்ற மாதிரி வேற ஒண்ணும் இல்ல. அந்த காஸ்மிக் சக்தி தான் மனசுல இறங்க ஆரம்பிக்குது. காஸ்மிக் சக்திக்கு கடவுள் கிடையாது, பேரு கிடையாது, ஊரு பேரு எதுவுமே கிடையாது. விண்வெளிக்கு என்ன பேர் வைப்பீங்க? எனக்கு விண்வெளின்னு பேர் வச்சுட்டீங்க. விஸ்வம்னு பேரு, இங்கிலீஷ்ல ஸ்பேஸ்ன்னு பேர் வைக்கிறீங்க, சமஸ்கிருதத்துல விஸ்வம்னு பேரு. விஸ்வம் என்னது? விஸ்வநாதன். என்னது? விஸ்வநாதன். விஸ்வநாதனா ஒண்ணு இல்ல, விண்வெளி தலைவன் அர்த்தம். என்னது? விண்வெளி தலைவன். பின்னென்ன விஸ்வநாதன், அப்புறம் என்னமா யோகநாதன், ராமநாதன், இதெல்லாம் எதுமா பேருன்னு கேட்டீங்கன்னா விஸ்வநாதன் பேர். விஸ்வம்னா விண்வெளின்னு அர்த்தம். விஸ்வாமுத்திரன் என்று சொன்னாலே ஆகாயத்தை அடையாளமா உடையவன் அர்த்தம். விஸ்வாமுத்திரன் சொல்றோம் இல்லையா? முத்திரேனா அடையாளம், முத்திரேனா அடையாளம். விஸ்வாமுத்திரானா விண்வெளியை அடையாளமா கொண்டவன் அர்த்தம். வேற ஒண்ணு இல்ல, ஆகாய சக்தியில வாழ்றான்னு அர்த்தம். என்னது? ஆகாய சக்தியில வாழ்றான். ஆகாயம் தான் சாப்பாடு. கண்ணுக்கெல்லாம் தெரியாது, அது உடம்புல ஏறிக்கிட்டே இருக்கும். உடம்புல ஏறிட்டே இருக்கும். இந்த சூரிய தகுடு சூரியன் பட்டுக்கிட்டே இருக்கு, கண்ணுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. எலக்ட்ரிசிட்டி வந்துகிட்டே இருக்கு. எலக்ட்ரிசிட்டி வந்துட்டே இருக்குது. உனக்கு இது புரியாதனால கடவுள் இல்லைன்ட்டு, அவ்வளவுதான். உனக்கு புரியாதனால கடவுள் இல்லைன்ட்ட. கடவுள் என்பது அருவ வடிவானவர், அதுவும் புரிய மாட்டேங்குது. கடவுள் என்பவர் அருவ வடிவானவர், அதுவும் புரிய மாட்டேங்குது. உருவ வடிவம்னு சொன்னா குப்பி அடிக்கிறான், அதையும் புரிஞ்சுக்கிறது இல்லை. குப்பி அடிச்சுக்கிட்டு கோடியை விட்டு கிடா வெட்டி பால் பொங்கல் வச்சு பழி அடிச்சுட்டு இருக்கிறான், அதுவும் தப்புதான். உருவத்துக்கு எவன் படைக்க சொன்னான்? கடவுள் புரியறதுக்காக வச்சான், அதை என்ன பண்ணிட்டான்? அதுக்கு பொங்கலும் பூசையும் வச்சு மணி அடிக்க ஆரம்பிச்சுட்டான். இததான் தப்பு பண்றான். அவ அருவமாயும் உருவமாயும் இருப்பான் ஆற்றல் அர்த்தத்தை இவன் பூசை பண்றது நினைக்கிறான். அதை போய் வணங்கினா, அந்த பூசை பண்ணி வணங்கினா, லஞ்சம் கொடுத்தா எனக்கு எல்லா நோயும் தீர்ந்துட்டு இவன் தப்புன்னு கணக்கு போடுறான். அதாவது இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் பூசை பண்றான்னு கேட்டீங்கன்னா, கடவுள்கிட்ட சொன்னோம்னா அந்த வாழைப்பழமும் ஊதுபத்தியும் பத்த வச்சா எல்லாம் கொடுத்துருவாரு இவன் நினைச்சிட்டு இருக்கிற இந்த காட்டு முட்டாங்க. வாழைப்பழமும் ஊதுபத்தியும் அருகும்பட்டு வச்சுக்கிட்டா உடனே பிள்ளையார் நமக்கு எல்லாம் நொட்டிடுவாரு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் தப்பு. இதுதான் தப்பு, தப்பான கற்பனை. இது இப்ப இல்ல, 10,000 இருக்குது. எத்தனை ஆண்டு? 10,000. யாரை திருத்த போறீங்க? எல்லா மதத்திலையும் இப்படித்தான், எல்லாம் பிசினஸ். புரியுதா? சரி, அந்த இடத்துல மேற்கொண்டு ஆசிரியருக்கு அன்னை தெரசா அவர்கள் அதாவது என்ன, இந்த தெரசா அம்மையார் பார்த்து கேட்கறாங்க. இது நிறைய இருக்கு அந்த கதை, அதை படிச்சு பார்த்தா தெரியும். அவர் கேட்டாரு, இல்ல நீங்க எப்படி வாடி நான் சொல்லட்டான்னு கேட்கிறாரு. யாரு? யோகானந்தர். நான் எப்படி இல்ல, நீங்கள் விண்வெளி சக்தியில வாழ்றீங்க, கண்டுபிடிச்சதுக்கு சரின்ட்டு அந்த அம்மா வாழ்றது சொல்ல மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் ஆகாய சக்தியில வாழ்றீங்க, அது கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றின்ட்டாங்க. புரியுதா? சரி, அடுத்த அப்படியே கீழே வாங்க. 41ஆம் பக்கம் கீழே. கிரிபால் அம்மையார் பெண் யோகினி. இந்தியாவில் வடக்கு வங்காளத்தில் புருலியா என்ற ஊரில் பையூர் என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்த சுமார் 70 வயதான அம்மையார் தனது 12வது வயதில் சாப்பாட்டை நிறுத்திட்டார். 12வது வயதுல சாப்பாட்டை நிறுத்திட்டாரு. 42ஆம் பக்கம் மேல போங்க. கிரிபால அம்மையார், இந்த அம்மா இதே இவர் போய் பாக்குறாரு. அதாவது இவர் பேர் யோகானந்தர்னு பேரு. இவரு போய் நேரடியா இந்த 2 பேர்த்தையும் பாக்குறாரு. இன்னும் பெரிய பணக்காரர், நிறைய வசதி. புரியுதா? கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. அதான் ட்ரஸ்ட் வச்சு நடத்துறாங்க. அதனால எனக்கு ட்ரஸ்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் தனி ஆள் தான், எனக்கு ட்ரஸ்டும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. என்னது எதுவும் கிடையாது, ட்ரஸ்ட் தான் வச்சிருக்காங்க. இந்த ட்ரஸ்ட் நடத்தி பார்த்தா யாரும் பணம் தர நிறுத்திட்டேன். சொல்லி பார்த்தா யாரும் ஒரு 10,000 பணம் வச்சிருந்தா ஒருத்தருமே பணம் கட்டுறது இல்லை. அப்புறம் என்ன பண்ணும்? நான் நிறுத்திட்டேன். அது ஒரு 10,000 எடுத்துட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா இது நல்லாக்கியே தீரணும், திருப்பி வராது. இப்ப திருப்பி வர்ற மருத்துவமா இருந்தா வந்துருவானுங்க. என்ன பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் திருப்பி வராத மருத்துவம் அப்படிங்கிற, திருப்பி வராத நோய் அப்படியே வந்தாலும் சிறுசுதான் வரும், பெருசாலாம் வராது. ஆனா ஒண்ணு, தொடர்ந்து சாதாரண உணவு இருந்தா கொலை செஞ்சே தீரும், அதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா அப்படி அந்த சாதாரண உணவு இருக்கிறப்ப எல்லா 12 லேயரும் கெட்டு போயிடும். மீண்டும் ஜீரணீர் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஜீரணீர் சுரக்க ஆரம்பிச்சு ஆசை வந்துட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, போச்சு. சரி, நிறுத்த பாருங்க, 2 நிமிஷம் தான். கிரிபால அம்மையா பேசுகிறார். எனக்கு குழந்தைகள் கிடையாது,
பல வருடங்களுக்கு முன்பே நான் விதவையாகிவிட்டேன். நான் தூங்குவது மிக குறைவு. தூங்குவது மிக மிக குறைவு. மிகவும் குறைவு. எனக்கு தூங்குவதும் விழித்திருப்பதும் ஒன்றுதான். நான் பகலில் வீட்டு வேலைகளை கவனித்து விட்டு இரவில் தியானம் செய்கிறேன். பருவங்கள் மாறும்போது அந்த மாறுதலை நான் சிறிதளவு உணர்கிறேன். எனக்கு நோய் வந்தது கிடையாது. அதுதான் இங்க விஷயமே. நோயே வராது. இப்ப புரியுதா? அதனாலதான் நீங்க செய்யுங்க. நோயே வராதுங்கிறதா உண்மை. நோய் வராம இருந்தால்தான் அந்த உடம்பு பக்குவமாயி ஒரு 100 ஆண்டுக்குள்ள முக்தி அடையும். தானாவே எந்த வகையான காரணம் இல்லாமல் அப்படியே உயிர் கண்டுட்டு வெளியே போயிடும். அதுதான் நம்ம செய்யணும். அதுக்கு இந்த மரபணுவுல பதிவாய் அதே எல்லாம் முடிவெடுத்து இவன் தூய்மையா மாறிட்டான், இனி இவனுக்கு பூமியில வேலை இல்லைன்னு சொல்லி அதுவே கழட்டி விடும். என்னது? அதுவே கழட்டி விடும். இவனுக்கு பூமி அது எப்ப வேணாலும் அது நல்ல தூய்மை ஆயிட்டே இருந்துச்சுன்னா இந்த உடம்பு என்ன பண்ணுன்னா அவன் உங்களை சுற்றி யாருமே உங்களை புரிஞ்சுக்குவாங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் நல்ல காரியம் செஞ்சிருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க வருமானத்தை நல்லதுக்காக செலவு பண்ணிடுவீங்க. உடனே இதுக்கு தான் செலவு பண்ண, வேற எதுக்கும் செலவு பண்ண முடியாது. வேற எதுக்கு செலவு பண்ணாலும் அது விளையில திரட்ட நீர் தான். இந்த கலையை வளர்ப்பதற்குத்தான் நாம முயற்சி பண்ணணுமே தவிர நீங்க ஒரு பைசா நீங்க வேற எதுக்கு கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. நான் இன்னைக்கு தெளிவா சொல்றேன். சரியா? ஏன்னா இதை வளர்க்கறதே நம்ம வேலை. இப்பதான் 2 ஒருத்தர் புரிஞ்சிருக்கிறாங்க. ஆமாம், இதைத்தான் வளர்க்க வேண்டும்னு 2 ஒருத்தர் புரிஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பத்தாது. குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 நாடுகளையாவது நமக்கு 2 மாணவர் இருக்க வேணும். அப்பதான் வளர்க்க முடியும். இந்தியாவில இருந்தெல்லாம் வளர்க்கறது ரொம்ப 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 கஷ்டம். சரி, அதுக்கு தான் முயற்சி பண்றேன். அதை என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஏங்க, நான் இருக்கிறது ஒரு ஆளு, இருக்கிறது ஒரு குடும்பம், எங்கிட்ட இருக்கிறது ஒரு பொண்ணுதான் இருக்கு. அதை போட்டு எப்படி சுழுக்கு எடுக்கிறதுன்னு கேட்கறேன். எத்தனை தடவை சுழுக்கு எடுக்க முடியும்? எல்லாம் நம்ம இருக்கிற வெயிட்டை பூரா அது மேல கமுத்த முடியுமா? நம்ம இத்தனை 1000 பேர் கிழிக்காததை என் பொண்ணு மட்டும் எப்படி கிழிச்சிருன்னு கேட்கறேன். இத்தனை பேர் இருந்து யோசிச்சு பாருங்க. அதுக்குன்னு சொந்த விருப்பு கிடையாதான்னு கேட்கறேன். அதுக்குன்னு சொந்த விருப்புலாம் இருக்கும்ல. சொந்தம் விருப்பு அத்தனையும் இருக்கு. அத்தனையும் அது மேல திரிக்கணும்னா எவ்வளவு தாங்கிட்டு இருக்குது பாருங்க. எதிர்த்து பேசாம இருக்குது. ஆனால் அது தத்துவத்தை புரிஞ்சிருக்குது. அது மெல்ல மெல்லத்தான் சரி செய்ய முடியும். இப்ப அதை நினைச்சுன்னா இந்த வகுப்புக்கு வரணும் இல்லையா? ஏன் வரல? மறுபடியும் போய் பேசணும். ஏமா வகுப்பு வரல கேட்கணும். அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இதெல்லாம் என்ன எப்படின்னா இந்த மலையை தோண்டி எலி பிடிக்கிற மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இருக்கிறது ஒரே ஒரு துருப்பிச்சு விட்டு அதை ஒழுங்கா பயன்படுத்தணும். அதுக்கு பொறுமையா நிதானமா தான் பயன்படுத்தணும். இந்த சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப நான் எடுக்கிற முடிவு மாதிரி என் பொண்ணு எடுக்க முடியாது. நான் இரவும் பகலும் முடிச்சுக்கிட்டேன். ராத்திரி படுக்கிற மணி 12:15, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு, 5 மணிக்கு வகுப்படுத்தாச்சு, மறுபடியும் வகுப்படுத்தாச்சு. சரி, முடிச்சுக்கலாம். ஆகையினால எனக்கு விபத்து ஏற்பட்டால் ஓரளவு உணர்கிறேன். எனக்கு மலைச்சல விமர்சனம் கிடையாது. மலைச்சலமே எனக்கு கிடையாதுங்க. மலைச்சலமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. ஆகையினால இதை புரிஞ்சுக்கணும். மறுபடியும் நிறைய செய்யலாம். சரியா? நன்றி, வணக்கம்.